ஹலோ மீ திஸ் இஸ் வீடியோ ட்ரான்ஸ்கிரிப்ஷன் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்மகிட்ட அவங்களோட கிட்னாப் பை சைக்கோ மாஃபியா எபிசோட் 9. சாரி, வெரி 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 சாரி. அப்லோட் பண்ணுறேன்னு சொன்னேன். அட்லீஸ்ட்டு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 5-6 மந்த் நான் வந்து வீடியோவை அப்லோட் பண்ணலை. ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஸ்டடீஸ் ஒர்க் இருந்துச்சு. ஸோ ஹாஸ்டலுக்கு போகணும் அப்படி இப்படின்றதுனால ரொம்ப ஒர்க் ப்ரெஷராக இருந்துச்சு. ஸோ என்னால் வீடியோஸ் ரெகுலராக அப்லோட் பண்ண முடியல. ஸோ சாரி. நான் வந்து 8லேயே சொன்னேன் நான் அப்லோட் பண்ணிடுறேன்ட்டு. நிறையா பேர் கேட்டிங்க நெக்ஸ்ட் பார்ட் போடுங்கன்ட்டு. கமெண்ட் படித்தேன். ஒருத்தவங்க வந்து நெக்ஸ்ட் பார்ட் போடுங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த பார்ட் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ சாரி இவ்வளோ லேட் பண்ணிட்டேன். தென் எனக்கு கொஞ்சம் கிறிஸ்மஸ் பிரேக் கிடச்சிதா. ஸோ அப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா, ஒன் ஷாட் அப்லோட் பண்ண முடிஞ்சது. எஃப்எஃப்ல என்னால் பண்ண முடியல. ஃபோன் வந்து வேறு ஒருத்தவங்கள்ட்ட இருந்துச்சு. ஸோ அதனால் நான் அப்லோட் பண்ண முடியலை. தென் ஸோ அதான் ரீசன். ஸோ அதனால தான் என்னால் வீடியோஸ் ரெகுலராக போட முடியலை. ஓகேவா. தென் ஒன் ஷாட்டில் வந்து அதாவது நம்மளோட பிடிஎஸ் ட்ரான்ஸ்கிரிப்ஷன் 2.0 அதில் வந்து ஒன் ஷாட் ஃபுல்லாக வந்துட்டு தான் இருக்குது. ஸோ மறக்காமல் பார்க்காதவங்க ப்ளீஸ் எனக்காக சப்போர்ட் பண்ணி பாருங்கள். நம்ம எப்படி ஃபஸ்ட் சேனலில் 200க்கு மேலே கொண்டு வந்தோமோ அதே மாதிரி அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். தென் ஓகேடா, நம்ம அப்படி இப்போ ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போயிடலாம். ஸோ போன பாட்டு எதோட முடிச்சிருப்பேன் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஜேகே சொல்லிவிட்டு அவன் புசானுக்கு கிளம்ப வேண்டிய டைம். இப்போ வந்து ஜேகேவும் வியும் வந்து மொட்டை மாடியில் தான் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ வயன் வந்து ஜேகேவையும் வியும் கூப்பிட்றா. டேம் ஜேகே என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் கீழே வாங்க அப்படின்னும் போது இப்போ ஜேகே மச்சான் இன்னையோட நைட்டு நான் கிளம்பிட வேண்டாம். தென் உங்கள் மேரேஜுக்கான வேண்டியதை நான் இப்போயே பேசிட்டு போயிடுறேன். அப்புறம் புசானில் ஒர்க் இருந்ததுன்னா கண்டிப்பாக என்னால் பேச முடியாது. இப்போ நான் பேசிட்டு போயிடுறேன் அப்படி சொல்லிட்டு இப்போ ஜேகே சொல்லிகிட்ருக்கான். தென்ட்டு அவங்க அப்படியே ஜேகே ஹேக் பண்ணிட்டு, மச்சான் அவள் ஒத்துப்பாளடா ஃபஸ்ட்டு, உன்னை தாண்டா அவளை லவ் பண்ணான். இப்போ லவ் பண்ண போதனோட இத்தனை நாள் அவளை பார்த்து பத்திரமா பார்த்துக்கிட்டது பையனையே அவளை கல்யாணம் பண்ணிப்பா. டேய் ஏன்டா நீ வரி பண்ணிக்கிற, நீ வா நான் பேசுகிறேன் அப்படி சொல்லிட்டு இப்போ ஜேகே வந்து வியோட கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போய் வயன் உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமாக பேசணும். எந்த முக்கியமாக பேசுறதா இருந்தாலும் எங்கள் இந்தியன் ஃபுட் நீங்கள் சாப்பிட்டே ஆகணும். ஸோ அதனால் நீ டின்னரை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பேசு. எங்கள் அம்மா உடம்பு சரியில்லைனாலும் நீங்கள் 2 பேரும் வந்திருக்கீங்கக்காக உங்களுக்காக ஸ்பெஷலாக செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வயன் இப்போ நம்ம இந்தியன் ஃபுட்டாக தோசை அதுலேயே கொஞ்சம் வெரைட்டியாக ஆனியன் தோசை, பொடி தோசை மாதிரி கொஞ்சம் வெரைட்டியாக கேரட் தோசை அது மாதிரி வெரைட்டியாக இருக்குது. ஜேகே பார்க்குறான், வயன் இதில் இவ்வளோ கலராக இருக்குது. ஜேகே கலராக இல்லை, இதெல்லாம் வெஜிடபிள்ஸ். ஸோ அது போட்டு எங்கள் அம்மா பண்ணியிருக்காங்க. இது பொடி தோசை நாங்கள் எங்கள் இந்தியாவில் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு வயன் வந்து இப்போ டேயாங்கும் ஜேகேக்கும் வந்து தோசை வைக்கிறா. தென் டேயாங் வந்து பார்க்குறான், ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கான். எது ஜேகே இப்போ போய் பேச போகிறான்ல. ஸோ என்னது பைப்பிளைக்கு வந்து நர்வஸாக தான் இருக்குது. தென் ஜேகே அப்படியே டேவை இடிச்சிட்டு, டேய் மூட்டிட்டு சாப்பிட்றா, மூஞ்சில் எக்ஸ்ப்ரெஷனை போகிறான் அப்படின்ட்டு இங்கே ஜேகே சொல்லிகிட்ருக்க. தென் டேயாங் என்னை ஏன்டா பீதியை கிளப்பி விட்றா, ஒத்துக்கலன்னா எப்பட்றா இதையே தாங்காதரா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம டேயாங் சொல்லிகிட்ருக்க. தென் ஜேகேவும் அதெல்லாம் தாங்கும் பார்த்துக்கலாம். வயன் செமையாக இருக்குது சாப்பாடு. சரி நான் கூட இவன் பேச போகிறான்னு நினச்சேன். கேட்டால் தோசை நல்லா இருக்குன்றான் பாரு அப்படி சொல்லிட்டு எங்கள் டேவோட மைண்ட் வாய்ஸ் அப்படியே முறைக்கிறான். ஜேகேவும் அப்படியே சிரிக்கிறான். அப்படியா அம்மா, ஜேகேக்கு உன்னோட ஃபுட்டு ரொம்ப பிடிச்சிருச்சாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வயன் சொல்லிகிட்ருக்கா. தென் இப்போது டேயாங்கும் ஜேகேவும் நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டாங்க. தென் இப்போ ஜேகே வயன் உங்ககிட்ட கொஞ்சம் ஒரு முக்கியமான விஷயம் பேசும். எந்த முக்கியமாக பேசுகிறதா இருந்தாலும் வாங்க நம்ம உங்கள் ரூமை கட்டுறேன் அப்படி சொல்கிறா. ஐயோ இந்த பொண்ணு என்ன இப்படி ஒன்று பேசவே விட மாட்டேங்கிறாளே அப்படி சொல்லிட்டு இங்கே ஜேகே சொல்லிகிட்ருக்க. டேய் வாடா, வேணாண்டா பிரச்சனை, நீ கல்யாணம் பண்ணி கூட வேணாம், டேய் நீ வாடா நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகே அப்படியே வயன் பின்னாடி இழுத்துட்டு அப்படியே டேங்க பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருக்கான். ஐயோ இவன் கேட்க மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டேங்க தலையில் அடிச்சுட்டே வரான். தென் இப்போ என்ன நடக்குதுன்னா, டேயாங் அப்படியே பார்க்குறான். ஜேகே அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா பையனை ஒரு ரூம் காட்டுறா. பார்த்தா பாய் கீழே போட்டு படுக்க சொல்கிறா. நாங்களாம் பெட்டில் தான் படுப்போம், நீ என்னென்னா பாயில் படுக்க சொல்கிற வயன் அப்படின்ட்டு இங்கே நம்ம டேயாங்கும் ஜேகேவை கேட்குற. இப்போது வயன் என்ன சொல்கிறான்னா, ஹலோ இது தமிழ்நாடுமா, அதனால் நாங்கள்லாம் இப்படி தான் ஃபாலோ பண்ணுவோம். எங்கள்கிட்ட பெட்லாம் கிடையாது. பெட்டு வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் பெட்டில் படுத்துக்கோங்க. இப்போ நீ இங்கே படு ஜேகே, இது உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காதா? ஐயோ தெரிஞ்சு தான் நான் பாட்டி வீட்டிலேருந்து கட்டில் கொண்டு வந்திருப்பேன்.
ஐயோ கட்டலாம் என்னடி வளர்ற அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்க்க, அது கட்டில் சூப்பராக இருக்கும்டா, அதுவும் பெட்டு போல் தான், பட் ஆனால் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும்டா, ஒரு மாதிரி புசு புசுன்னெலாம் இருக்காது, ஓகேவா? நீ பாயில் படுத்து பாரு, ஒரு புது ஃபீலிங்காக இருக்கும். நான் உனக்கு சாஃப்டான பெட்ஷீட் அது மேலே போடுறேன், நீ அதில் படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வாங்கி சொல்ல, அவ்வளோ ஒரு சாஃப்டான பெட்ஷீட் போடுறா, அது நல்லா பெருசாக இருக்கா, அதை எடுத்து போட்டோன்னே இப்போ ஜேகே போய் அதில் போய் படுத்துக்கிறான். ஓகேவா, கம்ஃபர்டபுளா அப்படி சொல்லிட்டு வயன் கேட்க, இங்கே இப்போ டேங்கும் ஜேகேவும், வயன் உன்கிட்ட ஒரு இம்பார்ட்டண்ட்டாக பேசணும், நான் உன்கிட்ட எவ்வளோ பேசணும்னு ட்ரை பண்ணுறேன், நீ என்னென்ன போயிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்க, ஜேகே என்ன இம்பார்ட்டன்ட் விஷயம் அப்படின்னு சொல்லும் போது இங்கே நம்ம வயனோட அம்மா, வயன் இங்கே வந்து இந்த பாத்திரத்தெல்லாம் கொஞ்சம் எடுத்து வைமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வயனோட அம்மா கூப்பிட, ஐயோயோ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கூட கடுப்பு வருது. ஜேகே அம்மா பாவம் உடம்பு சரியில்லை, நான் அம்மா போய் ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வயன் ஓடிட்டா. டேய் மச்சான் வேணாம் விட்டுடா, அவளுக்கே ஏகப்பட்ட வேலை இருக்குடா, நீ வேறு அவளை இன்னும் வீதியை கிளப்பி விடாதடா, விட்டுறா. நோ விட்ட மாதிரி கிடையாது, இன்றைக்கி உனக்கும் அவளுக்கும் பேசி முடிக்கிறேன். டேய் ஏன்டா அப்படி பண்ணுற அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம டேங்க புலம்பிகிட்ருக்க, தென் ஜேகேவும் அப்படி 2 பேரும் அந்த அந்த பாயில் தான் பெட்ஷீட் போட்டு அதில் படுத்துருக்காங்க. படுத்துட்டு அப்படியே, டேய் இந்த இந்தியா கூட நல்லா தான்டா இருக்குது, நான் இங்கே இந்த இடத்துல பிறக்காமல் போயிட்டேன்டா அப்படின்னு. ஆமாம் இது இப்போ ரொம்ப முக்கியம், வந்துட்டார் பாரு, நீ கிளம்புடா புசானுக்கு. டேய் இன்றைக்கி உங்கள் 2 பேருக்கும் முடிச்சுட்டு தாண்டா நான் புசானுக்கு போகிற வேலை, ஏதாவது நான் நாளைக்கு பார்த்துக்கிறேன்டா அப்படி சொல்லிட்டு இங்கே ஜேகே அப்படியே அவனோட முடிவில் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான். இன்னும் இப்போ டேங்க பார்த்துட்டு, இவன் ஒருத்தன் சொன்ன பேச்சை கேட்க மாட்டானே, ஐயோ ஏன்டா அப்படி பண்ணுற ஜங்குக்கா அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம டே கத்திகிட்ருக்க. டேங்க அமைதியாக படுறா, தேவாங்க மாதிரி சும்மா நைனே கத்திகிட்டு இருக்காதரா, டேய் எவ்வளோ தைரியம் தான் என் பேரை பற்றி கிண்டல் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு இங்கே வீயும் ஜங்குக்கும் அடிச்சிட்ருக்காங்க. இங்கே வயன் எல்லா ஒர்க் முடிச்சுட்டு, ஜங்குக்கு எதுவும் இம்பார்ட்டண்ட்டாக பேசணும்னு சொன்னால, சரி என்னான்னு போய் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு இப்போ ரூம் ஓப்பன் பண்ணாங்க 2 பேரும். டேய் நீ தான்டா தேவாங்க அப்படி சொல்லிட்டு இங்கே 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க. இதாண்டா முயல் மாதிரி இருக்க, விட்டு உன் காதை பிடிச்சிட்டு வந்துட்டியும், ஹலோ இங்கே என்ன 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்கீங்க அப்படி சொல்லிட்டு ஒரு வாய்ஸு, யாருன்னு பார்த்தா வயனு. வயனே உன்னை தான் தேடணும், வா நீ வந்திருந்தா அந்த சண்டை வந்திருக்குமா, எப்போடா எட்ட அப்படி சொல்லிட்டு ஜேகே அப்படியே டேங்க அப்படியே உதச்சி தள்ளுறான். என்னையும் உதைக்கிறியா போடுறா டேய் அப்படி சொல்லிட்டு இங்கே 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்க. தென் வயனும் சரி சண்டை போடாது, ஜேகே என்னமோ இம்பார்ட்டண்ட்டாக பேசணும்னு சொன்னேன். என்னது ஜேகே அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ டேங்குக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிடுறான், உனக்கும் டேங்கு நான் மேரேஜ் பண்ண வைக்க போகிறேன் அப்படி சொல்லும்போது அவ்வளோதான். வயனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. டேய் நான் உன்னை லவ் பண்ணேன்டா, நீ என்னடா டேங்கு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற, என்னடா நீ வேறு ஏதாவது பொண்ணு கூட அஃபேர், அப்படிலாம் இல்லடி, ஜஸ்ட்டு டேங்கு உன்னை விரும்புகிறான், உன்னை எப்போ அன்றைக்கி கடத்தினானோ அப்போயே உன்னை விரும்ப ஆரம்பிச்சிட்டான், அதனால தான் நீ வந்து என்ன பண்ணு, என் ஃப்ரெண்டு கல்யாணம் பிடிக்கும். அவங்க அப்படியே வயன் பார்க்குற ஷாக்கில் அவளுக்கு அப்படியே எப்படி சொல்கிறது, எம்பாரசிங்காக இருக்குது. இப்போ டேங்க அப்படியே வயனை பாவமாக பார்க்குறான். உனக்கு விருப்பம் இருக்கா அப்படி சொல்லிட்டு வயன் கேட்குறான். வயன் எதாக இருந்தாலும் உன் விருப்பம் தாண்டி, என்னெல்லாம் அப்படி திரும்பி பார்க்காதடி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். தென் என்னை மன்னிச்சிருங்க, ஏன்னா பின்னாடி சீரியல் ஓடிட்டுருக்கு, சன் டிவியில் சீரியல் ஓடுது, எங்கள் பாட்டிலாம் பார்த்துட்ருக்காங்க, தாத்தா பார்த்துட்ருக்காரு. ஸோ சாரி, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் நான் மட்டும் 7 ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன், அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணான்ற எண்ணத்தில் தான். ஸோ உங்களுக்கு எதாவது பேக்ரவுண்ட் சவுண்டு கேட்டுச்சுன்னா என்னை மன்னிச்சிடுங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சீக்கிரத்தில் நம்ம சேனல் ஒரு நல்ல லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு மைக்கை வாங்கி தனியாக உட்கார ரெக்கார்ட் பண்ணுறேன், ஓகேவா? அதுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். ஸோ ஓகேடா, அப்படியே கதைக்குள்ள போயிடலாம். அப்படியே நான் அடுத்த கதை பேச வந்துட்டேன், சாரி. தென் வாங்க அப்படியே கதைக்குள்ள போயிடலாம். இப்போ வந்து வயனுக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது, ஏன் ஜேகே இப்படி பேசுகிறான் அப்படி சொல்லும் போது ஜேகே இப்போ எல்லாத்தையும் புரிய வைக்கிறான். பட் வயனுக்கு சரி ஜேகேவோட விருப்பம் இதானே, ஸோ அதனால் சரி ஓகே உனக்காக மேரேஜ் பண்ணிக்கிறேன். அப்போல்லாம் நீ சொல்லக்கூடாது வயன், நீ எதாக இருந்தாலும் உன் மனசார சொல்லணும் அப்படி சொல்லிட்டு ஜேகே கேட்கும்போது, சரி என் மனசார நான் சொல்கிறேன், பட் ஆனால் ஒரு கண்டிஷன், எங்கள் அம்மாவோட விருப்பம் இல்லாமல் நான் யாரையும் கட்டிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வயன் சொல்ல. இதை கேட்டோடனே ஐயோ ஆன்ட்டி வர ஒத்துக்கணுமா, இவன் ஒத்துக்கிட்டா போதும்னு நினச்சா ஆன்ட்டி வர ஒத்துக்கணுமா அப்படி சொல்லிட்டு இங்கிட்டே அவங்க அப்படியே கத்திகிட்டு இருக்கான். ஐயோ டேய் நான் அப்பயே சொன்னேன்டா, நீ ஏன் பண்ணிக்கொண்டு, அந்த ஆன்ட்டி அப்பயே உன்னை தான் ஓகே சொல்லிச்சு, நீ வேறு இப்போ
ஐயோ அப்படி சொல்லிகிட்டு இருக்கும் போது இப்போது டேவங்க என்ன பண்ணுறானா, டேய் மச்சான் என்னை விட்டுட, நான் சியோலுக்கே போயிடுறேன், நீ ஒயின் குடிக்க சந்தோஷமா இருடா அப்படி சொல்லும் போது இப்போ ஒயின் அப்படியே பிடிச்சிட்டு, என்ன வி என்னையும் விட்டுட்டு போறியா அப்படின்னோடனே, என்னது வியா, ஐயோ இந்த பிள்ளை என்ன இப்படிலாம் கூப்பிடுது, பையன் நீ ஜங்குக்கே கல்யாணம் பண்ணிக்கோடி, வி அவன் தான் சொல்கிறான்ல வி என்னையே கல்யாணம் பண்ணிக்கோ வி அப்படின்ட்டு வயன் சொல்ல, இவன் என்னடா அவனா ஒரு நேரத்துக்கு மாறிக்கிறான், ஆடிக்கு ஒரு மாதம் ஆவணிக்கு ஒரு மாதம்னு ஒரு டைப்பில் இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்மகிட்ட அங்கே அவனுக்கு ஒன்றுமே புரியலை. தென் வயனும் சரி ஓகே உனக்காக மேரேஜ் பண்ணிக்கிறேன், என் மனசாரவே மேரேஜ் பண்ணிக்கிறேன், உனக்கு ஓகேவா அப்படின்னும் போது தேவங்க யோசிச்சுட்டு ஓகே எனக்கு ஓகே உனக்கு ஓகேன்னு நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லும் போது இப்போது வயன் வந்து என்ன கேட்குறேன்னா, அதுக்கு நீ நிறையா அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிக்கணும், கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் என்கிட்ட அப்படி இப்படின்னு நீ இருந்துக்கோ, நான் எதுவும் சொல்ல மாட்டேன், எனக்கு ஓகே தான். தென் என்கிட்ட வந்து சும்மா நையெல்லாம் இருக்கக்கூடாது ஓகேவா, நான் என்ன சொல்கிறேன்னு அதை நீ செய்யணும் அப்படின்னோடனே அவங்க அப்படியே முழிக்கிறான். சரி ஓகே கல்யாணம் பண்ணால் போதுண்டா மச்சானுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கும் ஓகே உங்களோட லவ் சக்ஸஸ், அப்போ நாளைக்கு என்ன புசான், ஜேகே என்ன சொல்கிற புசான் போறியா அப்படின்னு வாயின் கேட்க, அம்மா வாயின் நான் புசானில் எனக்கு ஒரு சின்னதாக ஒரு வேலை இருக்குது, முடிச்சுட்டு உங்கள் மேரேஜ் அன்றைக்கி கண்டிப்பாக வந்துடுவேன் ஓகேவா, நீ எதுக்கும் வெரி பண்ணிக்காது, 1 வீக்கில் உனக்கும் டேக்கும் மேரேஜ் ஓகேவா, எங்கன்னா சியோவில் உங்கள் அம்மாவை கூப்பிட்டு வந்துரு, நான் ஆன்ட்டிட்டு போகும்போது சொல்லிட்டு போயிடுறேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே அப்படியே போய் பாயில் படுத்துட்டான். இங்கே அவங்க வயனும், வயன் உனக்கு ஓகே தானே, எனக்கு ஓகே தான், உனக்கு ஓகே தானே, நான் சொன்ன மாதிரி நிறையா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும் தம்பி, அப்புறம் என்கிட்ட வந்து ஐயோ இவ்வளோ கல்யாணம் பண்ணாலும் இவ்வளோ கஷ்டமோ, நான் இப்போயே வார்னிங் கொடுத்துட்டேன், இப்போயும் என்ன வேணான்னு உனக்கு தோணுச்சுன்னா நீ வேணான்னு என்னை விட்டுட்டு போ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாயின் சொல்ல. இப்போ அப்படியே கிளம்பிட்டா, ரூம் மட்டும் வெளியே வந்துட்டா. தென் இப்போட்டே என்ன பண்ணுறானா, ஐயோ என்னென்ன பண்ண போகிறா தெரியலையே அப்படி சொல்லிட்டு அவனும் படுத்துட்டான். தென் இப்போது அப்படியே ஜேகே இப்போ வீட்டை இந்தியா விட்டுட்டு இப்போ புசானுக்கு போகணும். ஸோ 2 days ஆகும் மேக்ஸிமம். ஸோ அதனால் அவங்க ஆன்ட்டிகிட்ட சொல்லிகிட்ருக்கான் அந்த கல்யாணத்தை பற்றி. அவங்க ஓகே சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கான், ஸோ அவன் நல்ல டைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஒத்துக்கிறாங்க. வந்து இப்போ வந்து மாஃபியா பதவியெல்லாம் கிடையாது, பையனுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டான், ஜஸ்ட் ஒரு பிஸ்னஸ் மேனாக ஒர்க் பண்ண போகிறான். ஸோ அவன் படித்த படிப்புக்கு அவன் ஒரு பிஸ்னஸ் மேனாக ஆகிட்டான் ஓகேவா. ஸோ அவனுக்கு அந்த 1 வீக்லேயே அவனுக்கு வேண்டிய எல்லாமே கிடச்சிச்சு. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, வயனுக்கும் அவனுக்கும் மேரேஜ். சொன்ன மாதிரி ஜேகே தான் எல்லா வேலையும் எடுத்துக்கிறான். அவன் தான் வந்து ஃபஸ்ட்டு ரிலேட்டிவ். நம்ம ஜேகேக்கு வந்து சொந்தக்காரங்க யாருமே கிடையாது, விக்கு சொந்தக்காரங்க யாருமே கிடையாது. ஸோ ஜேகே தான் வியோட சார்பில் வரான். ஸோ வயனுக்கு அப்பா கிடையாதுல்ல, ஸோ அதனால் ஜேகே தான் வந்து வியோட கையில் கொடுத்து என் வயனை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஜேகே வந்து வி கையில் கொடுக்குறான். ஸோ அங்கே இருக்க எல்லாருமே, அதாவது நம்ம வயனோட ரிலேட்டிவ்ஸ், நம்ம வியோட ரிலேட்டிவ்ஸ்லாம் சொல்ல முடியாது, நெய்பர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அவங்க பிஸ்னஸ் மேன்லேருந்து அவங்க பிஸ்னஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே வந்திருக்காங்க. ஸோ ஜேகேவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. ஸோ இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல, ஸோ கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும்ல, அப்போ என்ன மேரேஜ் நல்லாயிருக்கும். ஸோ அப்படி தான் கல்யாணம் வேறு லெவலில் போகுது. ஸோ அப்படியே ரிங் சேஞ்ச் பண்ணிக்கோங்கன்னு ஃபாதர் சொல்ல, தென் 2 பேரும் ரிங்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. தென் அப்புறம் என்ன, அப்படி இப்போ கதையை அப்படி லைட்டாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். என்னன்னு பார்த்தா இப்போ தமிழ் மேரேஜ். ஸோ தாலி கட்டுறது தான், அதே இடத்துல கொஞ்சம் டெக்கரேட்லாம் பண்ணி பூ அலங்காரம் தான். ஸோ அங்கே எப்படி ஒயிட் கலர் ஃப்ளவர்ஸ் வைப்பாங்க, நம்ம ஊர்லலாம் வந்து எல்லோ, ஆரஞ்ச், பிங்க் அந்த மாதிரி ஃப்ளவர்ஸில் கலரில் வைப்போம்ல. ஸோ அது மாதிரி நல்லா டெக்கரேட் பண்ணதுக்கப்புறம் அந்த நாளன்னைக்கே வயனுக்கும் அவனுக்கும் இந்தியன் ஸ்டைலில் மேரேஜ் ஆகுது, நம்ம ஸ்டைலில் மேரேஜ் ஆகுது. ஸோ டேக்கு வந்து டை எப்படி கட்டணும், ஒரு பொண்ணுக்கு எப்படி டை போடணும், அந்த 3 முடிச்சு எப்படி போடணுன்ட்டு வயனை நம்ம தான் சொல்லி தந்துட்டுருக்காங்க. ஸோ அதுவும் அவன் கற்றுக்கிட்டான். ஸோ அதேபடியே தாலி எல்லார்ட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. அந்த கொரியா மக்களுக்கெலாம் வந்து அது புதுசாக இருக்குது. ஸோ அவங்களும் ஓகே, அவங்களும் சும்மா ஜஸ்ட்டு தொட்டு மட்டும் பார்க்குறாங்க. ஸோ அப்புறம் அதுலேருந்து அந்த அரிசியெல்லாம் எடுத்துக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம வயனோட அம்மா அப்படியே அதை எடுத்துகிட்டு வந்து ஐயர்கிட்ட கொடுக்க, ஐயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபாதரே தான். ஓகே, ஐயர் இதுக்கெல்லாம் போய் இந்தியாவிலேருந்து கூட்டலாம் வர முடியாது, ஃபாதரே ஐயரோட சார்பு எல்லாத்தையும் செய்கிறாங்க ஓகேவா. ஸோ ஃபாதரும் வந்து என்னென்னமோ சொல்கிறாரு, மந்திரம் ஓகேவா. மந்திரம் சொல்ல
நம்ம கதை கொஞ்சம் யூனிக்காக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபாதர் தான் மந்திரமே சொல்கிறாரு. ஓகேவா? தென் அதான் சொன்னதுக்கப்புறம் தாலியை கையில் கொடுக்குறான். வந்து அழகாக கட்டுறான். அவனுக்கு 3 முடிச்சு போட தெரியுது. ஸோ அவன் ட்ரைனிங்லாம் எடுத்துட்டான்ல அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி. ஸோ அதனால் அது மாதிரி அழகாக போட்டுட்டான். தென் அப்புறம் என்ன, தாலியை அதை வந்து வைன் வந்து கண்ணில் வச்சு தொட்டு கும்பிட்டுட்டு தென் குங்குமம் அழகாக வச்சுட்டா. ஸோ அவ்வளோதான், அந்த கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இப்போது பையனுக்கும் டேக்கும் ஹனிமூனுக்கு நம்ம ஜேகே ஏற்பாடு பண்ணுறாரு. மச்சான் இந்தாடா சுவிட்சர்லாண்டுக்கு ஒரு வாரத்துக்கு உனக்கும் பையனுக்கும் டிக்கெட், இப்போவே கிளம்புங்க. ஓகேவா? டேய் மச்சான், எதுக்குடா உனக்கு தேவையில்லாத செலவெல்லாம் இல்லைடா மச்சான். ஏன், அதாவது நீ என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட், உனக்காக நான் அப்படி செய்யாமல் வேறு யாருக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜேகே எமோஷ்னலாக பேசும்போது அப்படியே ஹக் பண்ணிக்கலாம். மச்சான் ரொம்ப நன்றிடா அப்படி சொல்லிக்கும் போது இங்கே வயன் டேங் போகலாமா ஹனிமூனுக்கு அப்படின்னு தோ வரண்டி மை ஸ்வீட் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வயன் அப்படியே எங்கள் அம்மாவுக்கு பாய் சொல்லிவிட்டு இப்போ நேரம் எங்கேனா சுவிட்சர்லாண்ட் தான். ஸோ அப்படியே சுவிட்சர்லாண்ட் ஏர்போர்ட்டுக்கு இப்போ வந்துட்டாங்க. ஸோ ஹனிமூனே அங்கே தான். ஃப்ளைட்டில் வயன் வந்து எனக்கு வந்து கார்னர் சீட் தான் வேணும்னு சொல்லிட்டு டேட்டை சண்டை போடுறா. கல்யாணம் அடிக்க சண்டை. ஸோ அப்படியே வயன் அப்படியே நம்ம டேயோட ஹேண்டை பிடிச்சி டேயும் சொல்லப்போனால் குழந்தையில ஒன்று தானே லவ் பண்ணேன். அப்புறம் ஜேகே என்கிட்ட ஃப்ரெண்டாக இருக்கும் தான் நினச்சான். கடைசியில் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணாங்க. சரி ஓகே, அவன் மனசு கஷ்டப்படக்கூடாது, நம்ம ஃப்ரெண்டாக பார்த்துக்கலாம் நான் நினச்சேன். பட் ஃபஸ்ட்டு லவ் நீ தான் அப்படின்னு சொல்லும் போது டேக்கு செம்ம ஷாக்கு. அதான் நான் ஒன்று அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். இதே வேறு ஒரு பையனாக தான் நான் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணியிருக்கவே மாட்டேன். ஸோ என்னோடய லைஃப் பார்ட்னர் நீயாக தான் வரணும்னு நினச்சப்படியே நீயே லைஃப் பார்ட்னராக வந்துட்டு. அடி பாவி, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை. அது மேரேஜுக்கு அப்புறம் சொல்லலாம்னு நினச்சேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு இப்போ வாங்கினீங்க சரிக்கா. ஏய் பொண்டாட்டி, நீ செம்ம கிரிமினலடி. பின்ன மாஃபியா பொண்டாட்டின்னா எப்படி இருப்பான்? மாஃபியாலாம் இல்லை, மாஃபியா பதவி விட்டுட்டேன். என்னடா அவன் சொல்கிறேன், மாஃபியா பதவி விட்டுட்டியா? ஏன் உனக்கு தெரியாதா? ஜேகே சொல்லலையா? ஜேகே ஒன்றுமே அதை பற்றி சொல்லலையே. ஏன்டா விட்டேன்? அதனால தானே இருந்துச்சு. நீ நல்லா பிளாக் சூட் போட்டுக்கிட்டு ஐயோ என் புருஷனா அது அப்படின்ற மாதிரி இருக்கணும். என்னடா அப்படின்ட்டு என்கிட்ட வைன் கேட்குறா. ஏய் இல்லடி, அதுனா நம்மளோட ஃபேமிலி ஃபுல்லாகவே அஃபெக்ட் ஆகும், அதனால தானே நிறைய பிரச்சனை வந்துச்சு. ஸோ அதாண்டி பிஸ்னஸ் சைட் போயிட்டேன். ஓ செம்மடா, பரவாயில்ல ஏதோ ஒன்று. ஆனால் எனக்கு நீ மட்டும் போதும். எனக்கு உன்னோட வேலை செஞ்சு தான் எனக்கு நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்லாம் கிடையாது. எனக்கிட்டே அவங்க இருக்கணும், அவன் மனசார எனக்கு காதலிக்கணும், மனசார என்னை விரும்பணும் அப்படின்ட்டு இங்கே வயன் அப்படியே அழகாக லவ்வபுளாக பேசாட்டே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. என்ன வயனை இப்படிலாம் பேசுகிற? லவ் மூடு இல்லை, டபுள் மூடில் இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வயன் சொல்ல. சரி இப்போது என்ன பண்ணலாம், சாப்பிட்லாம் அப்படி சொல். அப்போ தான் சாப்பிட்டுட்டே ரெடி அப்படின் போது நான் உங்ககிட்ட ஒன்று கொடுக்கணும் சொல்லும்போது அவள் ஹேண்ட்பேக்கில் வந்து ஒரு கிஃப்ட் எடுத்து கொடுக்குறா. அது என்னன்னு பார்த்தா டேவாங் வந்து ஒரு ஆல்பம் சாங் ரிலீஸ் பண்ண போகிறான். நான் இந்த கதையில் சொல்லிட்டு இருந்தேன். பார்க்காதவங்க ப்ளீஸ் அதெல்லாம் பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். வந்து அவங்க சாங் ரிலீஸ் பண்ண போகிறான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன். வின்டர் பியர், ஓகேவா? ஸோ அதான் சாங் நேமு. ஸோ அதை வந்து அழகாக வயன் வந்து ஒரு டிஸ்க் மாதிரி செஞ்சு டேக்கு கொடுக்குறா, ஒரு டிவிடி மாதிரி. ஸோ அது வந்து டேக்கிட்ட கொடுக்கும்போது என் ரெக்கார்டு எப்படி உனக்கு கிடச்சிது? அது நீ ரெக்கார்ட் பண்ணும்போது நைஸாக எடுத்துட்டேன்டா, பட் நீ அது இன்னும் ரிலீஸ் பண்ணுறதா நான் இன்னும் வெளியே. ஆமாண்டி, இன்னும் கொஞ்சம் பண்ணணும்னு நினச்சேன். பரவாயில்ல, நான் அதுக்குள்ளேயே இது அழகாக டிவிடி போட்டுட்டேன். நல்லாயிருக்கா? அழகாக ஒன்று எடிட் பண்ணியிருக்கேன். நீ எங்கெங்கெல்லாம் போனியோ அதெல்லாம் வீடியோவாக எடுத்து ஒரு இன்டர்வியூ சாங் நான் அழகாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். நீ இதை டிவிடி வீட்டுக்கு போனதுக்கு போட்டுப்பார். நன்றிடி பொண்டாட்டி அப்படி சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறான். வேணும் இங்கே ஆரம்பிச்சிருவியா? என் பொண்டாட்டி நான் எங்கே வேணா கிஸ் பண்ணுவேன், ஏன் நான் கேட்க போகிறான் அப்படின்ட்டு கோல்டாக பேச. என்ன மாஃபியா இன்னும் உங்களுக்கு விடலையாட்டையும்? நான் என்ன மாஃபியாவில் 3 வருஷம் இருந்தேன்டி, எப்படி விட்டு போவோம் அப்படி சொல்லிட்டு அப்படியே ரொம்ப கோல்டாக பேச. எங்கே வயன் அப்படியே டேங்க ஆனால் தேவாங்க அப்படின்னோடனே ஜாங்க பேசுகிற மாதிரி பேசுகிறியா? வீட்டுக்கு பாடி, உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது. மை ஹார்ட் பேபிகள், வீட்டுக்கு வா, இன்றைக்கி உனக்கு பனிஷ்மெண்ட் எப்படி செய்கிறேன் பாரு அப்படின்னோடனே இப்போது வயனுக்கு அப்படியே கண்ணெல்லாம் வீங்குற மாதிரி அப்படின்ட்டு எம்பாரசிங்காக இருக்குது. உடனே வந்து வேணாம் ஃபஸ்ட் டைம்டா வேணாண்டா
ஃபஸ்ட் டைமில் இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக இன்றைக்கி ரவுண்டாக போகுது பாரு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வயன் சொல்ல சாரி டே சொல்ல தென் வயனும் சாரி டங் ஸ்லிப் ஆகுதுடா சாரி தென் வயனும் சரி ஓகே நம்ம சுவிட்சர்லாந்து இன்னும் கொஞ்சம் தூரத்தில் போய்டுவோம்னு நினைக்கிறேன். இங்கே பார் இந்த கேமராவில் காட்டுது அப்படின்னோடனே ஆமாண்டி போகணுன்னு உனக்கு சம்பவம் தான் நைட்டாக போனோன்னா ஒன்று வச்சு செஞ்சிடும் அப்படின்னு நைட்டு தான் நீங்கள் வீட்டுக்கே சுவிட்சர்லாந்து வந்து ஒரு வீடு வந்து ரெசார்ட் மாதிரி இருக்குது. ஸோ அதில் தான் நீங்கள் 2 பேருமே தங்குறீங்க. அங்கே வந்து ஹனிமூனுக்கு வேண்டிய எல்லா செட்டப்பும் இருக்குது. லைக் ஸ்விம்மிங் பூல் அதில் ரோஸ்லாம் போட்டிருக்கு. தென் டே அப்படியே உங்களை தூக்கிட்டு போய் நேராக ஸ்விம் சூட் போட்டு விடுறான் அவங்களுக்கு. ஸோ இதை தான் போட்டுக்கிறீன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கொடுத்தோன்னே நீங்களும் அதை வந்து போட்டுக்கிறீங்க. பார்த்தா அது அப்படியே எவ்வளோ செக்ஸியாக ஹாட்டாக இருக்கீங்க டேக்கு. அதுக்கப்புறம் அவனை முடியல அந்த ஸ்விம்மிங் பூல்லே உங்கள் கூட ஒரு மேக் அவுட் அப்படியே நடக்குது 2 பேருக்குள்ளே. அவ்வளோ லவ்வை ஷேர் பண்ணிக்கிறீங்க. இத்தனை நாள் இருந்த லவ் நீங்களும் டே கொடுக்க, அவன் இத்தனை நாள் கண்ட்ரோல் பண்ண எல்லா எமோஷன்ஸையும் உங்ககிட்ட கொடுக்க, 2 பேரும் அவ்வளோ ஒரு லவ் அவ்வளோ ஒரு ஜென்டிலாக அந்த மேக் அவுட் போகுது. பட் உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருந்தாலும் பரவாயில்ல இருக்கட்டும் நம்ம டேக் தானே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அவ்வளோ ஒரு லவ் ஷேர் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்படியே அந்த நைட்டு ஃபுல்லாகவே 5, 6, 7, 8 அப்படியே ரவுண்டாக போகுது. டே விடவே மாட்டேங்கிறான், அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான். நீங்கள் டே டே போதுண்டா எவ்வளோடா போவ எப்படா உன்னால் முடியுது டே டே போதும் டே வலிக்குது என்னால் பாதியிலால் விட முடியாதுடி ஐயோ என்னம்மா இருக்கு எப்பா அப்படின்ட்டு அவன் மௌன் பண்ணுறான். அப்படியே நீங்களும் மௌன் பண்ண அவனுக்கு அப்படியே மூடு ரொம்ப ஏறுது. எவன என்னடி பாடு இது எப்பா பண்ண எனக்கு இன்னும் ஏறுதாண்டி அதிகமாக ஏறுதுடி என் தம்பி என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான்டி அப்படின்னோடனே தேவோட ப்ரைவேட் பார்ட் ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது மாதிரி இருக்குது. ஸோ அது ரொம்ப வேண்டாம், ரொம்ப 18+ போயிட போகுது. ஸோ தென் வயனும் டே போதும் டே வலிக்குது டே அங்கே ரெட் ஆகிடும் ஆமாண்டி டே சரி படம் மாதிரி இருக்குடி போடா எட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டே அங்கே அப்படியே தள்ளி விட்டுறீங்க. இன்னும் ரவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்டாக பண்ணுறான். அப்புறமா ஒரு கட்டத்தில் ஒரு மனுஷன் டயர்டாக தானே ஆகணும். ஸோ அவனும் டயர்ட் ஆகிட்டான், எல்லாம் பவரும் போயிடுச்சு. அப்படியே உங்களை ஹக் பண்ணிவிட்டு உங்களோட கை வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருப்பீங்க டேவை, அதில் அப்படியே அழகாக படுத்துருக்கான். தென் இதோட இந்த 9th பார்ட் கம்ப்ளீட்டட். எபிசோட் 10 கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். ஓகேவா, நான் இதுக்கு இப்போ டிலே பண்ண மாட்டேன். இந்த 5 month 6 month ஏன்னா இந்த இயர் நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டேன். ஓகேவா, ஸோ எனக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க மாட்டாங்க நான் நம்புகிறேன். ஓகேவா, அப்படி இருந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம் முன்னாடியே. ஓகேவா, தென் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு வேணும். ஓகே, என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு பாருங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் எல்லாருமே வந்து சொல்கிறீங்க நோட்டிஃபிகேஷன் காட்ட மாட்டேங்குது, ஏன்னா நீங்கள் ஆலில் போட்டிருக்க மாட்டீங்க. ஸோ அதை செக் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணக்கூடாது, ஆல்ன்ற ஆப்ஷனை நீங்கள் கொடுக்கணும். தென் டெய்லி என்னோடய கம்யூனிட்டி பாருங்கள். எந்த சின்ன விஷயம் இருந்தாலும் லைவ் வரேனா எல்லாமே நான் வந்து கம்யூனிட்டியில் தான் போஸ்ட் பண்ணுவேன். தென் என்னோடய இன்ஸ்டா ஐடி வந்து நான் கம்யூனிட்டியில் கொடுக்குறேன். ஸோ ப்ளீஸ் ஃபாலோ பண்ணுங்கள். அதுலேயும் நம்ம பேசிக்கலாம். ஓகேவா, ப்ளீஸ் அதுலேயும் வந்து எனக்கு ஃபாலோ ரெக்வஸ்ட் கொடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஃபாலோ பண்ணுவேன். தென் ஓகேடா, அவ்வளோதான். தென் இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் 18+ லாஸ்ட்டாக போட்டுட்டேன், சாரி. பிடிக்காதவங்க ஜஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிவிடுங்க அந்த பார்ட்டு மட்டும். தென் நெக்ஸ்ட் பார்ட் எப்படி போடலாம் அதையும் என்கிட்ட பர்சனலாக பேசணும், என்னோடய இன்ஸ்டாவில் கேளுங்க, கண்டிப்பாக நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் போடுறேன். ஓகேவா, இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ்க்கு ஐ ஆம் ஈகர்லி வெயிட்டிங். தென் பேக்ரவுண்ட் சவுண்ட் இருந்தால் ப்ளீஸ் சஜஸ்ட் பண்ணிக்கோங்க எனக்காக. ஓகேவா, தென் ஓகேடா மிஸ் பாய். தென் மறக்காமல் என்னோடய பிடிஎஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் 2.0 ஒன்லி ஒன் ஷாட் சேனலையும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த ஒன் ஷாட் நிறையவே போட்டிருக்கேன், ப்ளீஸ் அதுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, அது கம்யூனிட்டியில் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ளீஸ் என்னோடய அபவுட்லேயும் கொடுத்துருக்கேன், ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்கள். ஓகேடா மிஸ், ஸோ ஸ்டே சேஃப், எல்லோரும் நல்லபடியாக இருங்க, நல்லா ஹெல்த்தோடு இருங்க. ஓகேடா மிஸ், bye.